விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதிகப்படியான ஒரு தோல்விகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் கொடுத்திருப்பாரு. எதிர்பாராத விஷயங்கள்ல ஏமாற்றங்கள், அந்த எதிர்பாராத விஷயங்கள் அப்படின்ற போது குடும்பம் ரீதியான விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் இருந்திருக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு விரக்தியான ஒரு வெறுப்போட ஒரு மனநிலை, என்ன செஞ்சு என்ன நடக்க போகுது, நம்மளுக்கெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்போட வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு திடீர் திருப்பமாக சில இடத்துல பாத்தீங்கன்னா விவாகரத்து ஆயிடும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் இப்போ பாத்தீங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க அவங்களோட சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். சில இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் அலுவலக ரீதியாக கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தான் தப்பு செஞ்சீங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணி உங்களுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ்ல எல்லாம் வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அதிகப்படியான மன உளைச்சலை கொடுத்திருப்பார் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே இதுல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த நிவர்த்தி பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செய்யாம, நீங்க யாருக்கிட்டையுமே எதுவுமே போய் இது பண்ணாம, அதாவது எனக்கு எப்படியாவது நான் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் இல்லாம போகிற போக்குல போகட்டும், அதுவா சரியாகுதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான சில மனநிலையில இருப்பீங்க. அதே மாதிரி அந்த குரு பகவான் மாறின உடனே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே தற்காலிகமாக சரியாகிறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் அப்படின்றது முழுமையாக இருக்க போது.